வெறும் 16 ஏக்கர் நிலப்பரப்பு இருக்கக்கூடிய ஒரு தீவில் 4 நிலக்கரி சுரங்கங்கள் இருக்கு. அந்த 4 நிலக்கரி சுரங்கங்கள்ல இருந்து 150 வருஷத்துல கிட்டத்தட்ட 16 மில்லியன் டன் நிலக்கரிகளை கொடுத்துருக்கு. இந்த தீவை போர்க்கப்பல் தீவு அப்படின்னு சொல்றாங்க. 2ஆம் உலகப் போர் சமயத்துல 2 அணுகுண்டுகளை வாங்கின ஜப்பான் நாட்டில் தான் இருக்கு. அந்த ஜப்பான் நாட்டில் நாகசாகி பக்கத்துல தான் இந்த தீவு அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் அந்த நியூக்ளியர் பாம் மூலமா இந்த தீவு எந்த விதத்திலையும் பாதிக்கல. இன்ஃபேக்ட் இன்னும் தெளிவா சொல்லணும்னா, அந்த நியூக்ளியர் பாம் போட்டாலும் இந்த நிலக்கரி சுரங்கத்துல எந்த வேலையுமே தடைபடலை. அது பாட்டுக்கு அது நடந்துகிட்டே தான் இருந்திருக்கு. இந்த தீவை சுத்தியும் மிக உயரமான காங்கிரீட்டால கட்டப்பட்ட செவறுகள் இருக்கு. அது இந்த தீவோட பாதுகாப்புக்கா அல்லது வேறு ஏதாவது அச்சுறுத்தல்கள்னால இந்த தீவுல சுத்தியும் இவ்வளவு பெரிய சுவர்கள் கட்டப்பட்டிருக்கா? இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்கான பதில்களை இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வணக்கம் நண்பா, ஐஎம் தமிழ் சேனல் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ஜப்பான் நாட்டில் இருக்கக்கூடிய தீவுகளில் ஒன்றான இன்னைக்கு தேதிக்கு கைவிடப்பட்ட தீவு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 150 வருஷங்களா 16 மில்லியன் டன்ஸ் ஆஃப் நிலக்கரிகளை கொடுத்த பார்க்கறதுக்கு போர்க்கப்பல் மாதிரியே இருக்கக்கூடிய ஹசிமா தீவை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த தீவு 1810 இருந்து 1947 வரைக்கும் கிட்டத்தட்ட 150 வருஷமா ஜப்பான் நாட்டுக்கு தேவையான நிலக்கரிகளை தொடர்ந்து எந்த தடையும் இல்லாமல் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு தீவு ஒரு கட்டத்தில் கைவிடப்பட்டிருக்கு. இந்த தீவு வெறும் 16 ஏக்கர் மட்டும். பட் இருந்தாலும் இந்த 16 ஏக்கருக்குள்ள 4 நிலக்கரி சுரங்கங்கள் இருக்கு. அதோட இந்த தீவு பாக்குறதுக்கு ஜப்பான் நாட்டோட போர்க்கப்பலான டோசோவா அப்படிங்கிற அந்த கப்பல் மாதிரி இருக்கிற காரணத்தினால இந்த தீவை போர்க்கப்பல் தீவு அப்படின்னு கூட ஒரு சிலர் சொல்றாங்க. இப்படி 150 வருஷங்களா ஜப்பான் நாட்டுக்கே தேவையான நிலக்கரிகளை இந்த தீவு கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கு. அப்படி இருந்த ஒரு தீவு என்ன காரணத்துக்காக கைவிடப்பட்டுச்சு? இந்த தீவுல அப்படி என்னென்ன நடந்துச்சு? இந்த 16 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட இந்த தீவு ஒரு சின்ன தீவு தான். இந்த தீவுக்குள்ள நிறைய காங்கிரீட் கட்டடங்கள் இருக்கு. அந்த சுரங்கத்துல வேலை செய்யறவங்களுக்கும் அவங்களோட குடும்பங்களுக்கும் நிறைய சலுகைகளும் நிறைய விதமான பொழுதுபோக்கு கட்டடங்களும் அவங்க தங்கி இருக்கிறதுக்கான விடுதிகளும் அதோட சில பார்க்கு தியேட்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல இருக்குது. இப்போ அது எல்லாமே இடிஞ்சு செதஞ்ச நிலையில தான் இருக்கு. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பையோட ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எவ்ரி வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் சேரும். உங்களாலையும் எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். ஜப்பான் நாட்டில் நாகசாகிங்கிற மாகாணத்தோட கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு தீவு தான் இந்த ஹசிமா தீவு. இந்த தீவுல முதல்ல நிலக்கரி இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சது எப்பன்னா 1810. இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அந்த விஷயத்த ஜப்பான் கவர்மெண்ட் சொன்னதும் அங்க ஒரு நிலக்கரி தோன்றதுக்கான ஒப்பந்தம் போடப்படுது. யாரு கூடனா மிட்சுபிஷி நிறுவனத்தை கூட. இந்த தீவு இருக்கக்கூடிய கடல் பகுதி ரொம்பவுமே ஒரு சீற்றமான கடல் பகுதின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா இது சுழல்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறதுனாலையும் அலைகள் ரொம்ப ஆபத்தான ரொம்ப உயரமான அலைகளை இருக்கிறதுனாலையும் இந்த தீவை சுற்றியும் பாதுகாப்புக்காக உயரமான காங்கிரீட் சுவர்கள் மிட்சுபிஷி நிறுவனம் கட்டுறாங்க. கட்டினது மட்டும் இல்லாம இந்த தீவு ரொம்பவுமே பாதுகாப்பா பாதுகாத்துட்டு வந்திருக்கிறாங்க. என்ன காரணம்னா, இந்த தீவுல அவ்வளவு நிலக்கரி இருந்திருக்கு. அது எல்லாத்தையும் எந்த தடையும் இல்லாம எடுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ரொம்ப பாதுகாப்பா இந்த வேலையில ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு இந்த தீவுல அவங்க சுரங்கங்கள் மூலமா நிலக்கரி எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4 நிலக்கரி சுரங்கங்கள் இந்த தீவுக்குள்ள வெறும் 16 ஏக்கர் இருக்கக்கூடிய அந்த தீவுக்குள்ள 4 நிலக்கரி சுரங்கங்கள் இருந்திருக்குது. அதோட அது மட்டும் இல்லாம இந்த 4 நிலக்கரி சுரங்கங்களுமே பூமிக்கு அடியில 1 கிலோமீட்டர் வரைக்கும் போயிருக்கு. அவ்வளவு தூரம் போய் தான் இவங்க அந்த நிலக்கரிகளை அங்கிருந்து எடுத்திருக்கிறாங்க. நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, சுத்தியும் கடல். அந்த இடத்துல எவ்வளவு உஷ்ணமா எவ்வளவு சிரமமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கக்கூடிய அந்த இடத்துல அவங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுதான் அங்கிருந்து நியர்லி 16 மில்லியன் டன்ஸ் ஆஃப் நிலக்கரிகளை அங்கிருந்து எடுத்திருக்காங்க. இந்த சுரங்கங்களுக்குள்ள எவ்வளவு டெம்பரேச்சர் இருந்திருக்குன்னா கிட்டத்தட்ட 30 டிகிரி. இப்ப இந்த தீவுல 4 சுரங்கங்கள் இருக்கு. அந்த 4 சுரங்கங்களும் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வரைக்கும் தோண்டி அங்க இருக்கக்கூடிய நிலக்கரி எடுத்திருக்கிறாங்க. அப்படின்னா அங்க எத்தனை நாட்கள் வேலை செஞ்சிருப்பாங்க, எத்தனை வருஷங்களா இந்த வேலை நடந்திருக்கு. இதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த தீவுல 7 மாடி காங்கிரீட் கட்டடம் கட்டுறாங்க. அதோட பொழுதுபோக்குக்காக நிறைய கட்டடங்களும் நிறைய பொழுதுபோக்கு இடங்களையும் அந்த இடத்துல பில்ட் பண்றாங்க. எப்பன்னா 1916. அந்த கட்டடங்கள்ல குறிப்பா சொல்லணும்னா, இந்த சுரங்கத்துல வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளோட குடும்பங்கள் தங்குறதுக்கு அங்க வீடுகளும் டவுன் ஹால்ஸும் மால்ஸும் தியேட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் ஸ்கூல்ஸ் கம்யூனிட்டி ஹாலு அண்ட் கிளப் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அந்த சின்ன இடத்துக்குள்ள இவங்க பில்ட் பண்றாங்க. இது எல்லாமே காங்கிரீட்டால கட்டப்பட்டதுதான். இந்த அளவுக்கு சின்ன தீவுல இந்த மாதிரி
மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அங்கே பில்ட் பண்ணதுனால அந்த தீவில் வந்து மக்கள் தொகை வந்து கொஞ்சம் அதிகமாகுது. எந்த அளவுக்குன்னா 1950 5300 பேர் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய நம்பராகவும் அந்த தீவுக்கு அதிகமான நம்பராகவும் பார்க்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சுரங்கத்தில் மக்கள் மட்டும் வேலை செய்யலை. அதுக்கு பதிலாக 2ஆம் உலகப் போர் நடந்த காலகட்டத்தில் கொரிய கைதிகளையும் சீன கைதிகளையும் இந்த சுரங்கத்தில் கட்டாயமாக அவங்கள வந்து வேலை செய்ய வச்சிருக்கிறாங்க. அதனோட விளைவாக என்ன ஆயிருக்குன்னா அந்த சுரங்கத்தில் வேலை செஞ்ச அந்த கைதிகள் வந்து அதிக அளவில் இறந்துருக்கிறாங்க. அது வந்து எக்ஸாக்டாக அந்த நம்பர் எவ்வளோ தெரியாது. பட் இருந்தாலும் ஒரு சிலர் சொல்லக்கூடியது 150 பேரும், இன்னும் சிலர் சொல்லக்கூடியது 1500 பேர் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த சுரங்கத்தில் இறந்தவங்க மட்டும். இந்த தீவு மூலமாக ஜப்பான் வந்து ரொம்ப பெரிய அளவில் நிலக்கரிகளை வந்து பயன்படுத்திட்டு வந்திருக்கிறாங்க. பட் இருந்தாலும் 1960 காலகட்டத்தில் நிலக்கரிக்கு பதிலாக பெட்ரோலை யூஸ் பண்ணுற கலாச்சாரம் வந்துருச்சு. அதே நேரம் அதே சமயத்தில் இந்த தீவில் இருந்த நிலக்கரிகளோட எண்ணிக்கையும் குறைய ஆரம்பிச்சிருக்குது. இந்த காரணத்தினால மிட்சுபிஷி நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னா 1974 இந்த தீவை வந்து அஃபீஷியலாக க்ளோஸ் பண்ணுறாங்க. க்ளோஸ் பண்ணி அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்த ஒர்க்கர்ஸ் அவங்களோட ஃபேமிலி எல்லாத்தையுமே வந்து அந்த தீவில் இருந்து வெளியேற்றுறாங்க. 1947 அஃபீஷியலாக க்ளோஸ் பண்ணப்பட்ட இந்த தீவு வந்து 35 வருஷம் கழிச்சு 2009 சுற்றுலா தலமாக பல கட்ட போராட்டங்களுக்கு அப்புறம் இந்த தீவை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படி ஓப்பன் பண்ணாலும் ஒரு சில இடங்களுக்கு மட்டுமே டூரிஸ்ட் வந்து போக முடியும், எல்லா இடங்களுக்கும் போக முடியாது. அதுக்கு என்ன காரணம்னா 30 வருஷமா பராமரிப்பு இல்லாமல் இருந்து வந்த இந்த கட்டடங்கள் வந்து நிறைய இடிபாடுகளில் சிக்கி நிறைய சிதைஞ்சு ஆபத்தான நிலையில் இருந்திருக்கு. ஸோ இந்த காரணத்தினால டூரிஸ்ட்டை வந்து ஒரு சில இடங்களுக்கு அனுப்பாம பாதுகாப்பான இடங்களுக்கு மட்டுமே அனுமதிச்சு அந்த தீவை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. எப்போன்னா 2009. ஆனால் இந்த இடத்துக்கு டூரிஸ்ட் போகிறதுக்கு காரணமே அந்த காங்கிரீட் செவத்தை வந்து பார்க்கறதுக்காக மட்டும்தான். ஏன்னா கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரீட் செவரில் இந்த தீவை கம்ப்ளீட்டாக கட்டி பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதோட நிலக்கரி சுரங்கங்களும் இந்த தீவில் இருந்திருக்குது. ஸோ அப்படி இருக்கிற இந்த தீவை சுற்றி பார்க்கறதுக்காகவே நிறைய டூரிஸ்ட் வந்து இப்போ வரைக்கும் போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் அதுலேயே ஒரு சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல்னா ஒரு சில காலங்கள் மட்டும்தான் இந்த தீவு வந்து ஓப்பன் பண்ணப்படும் டூரிஸ்ட்டுக்காக. இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா வருஷத்தில் 100 நாள் மட்டும்தான் அந்த தீவுக்கு டூரிஸ்டால போய் சுற்றி பார்க்க முடியுமே தவிர மீதி இருக்கக்கூடிய நாட்கள் அந்த தீவுக்கு வந்து யாருமே போக முடியாது. இந்த தீவு வந்து ஜப்பான் நாட்டோட விரைவான தொழில் மையத்தின் அடையாளமாக தான் இப்போ வரைக்கும் இருக்கு. ஏன்னா இந்த தீவு மூலமா ஜப்பான் நாட்டுக்கு வந்து 16 மில்லியன் டன்ஸ் ஆஃப் நிலக்கரிகள் வந்து கிடைச்சிருக்கு. உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறதுனாலையும் ஜப்பான் நாட்டோட வணிகம் வந்து வேல்யூ வந்து இன்னுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு வரைக்குமே 16 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட ஒரு இடத்துல 4 சுரங்கங்கள் தோண்டி அந்த 4 சுரங்கங்கள் மூலமா மட்டுமே 16 மில்லியன் டன்ஸ் ஆஃப் நிலக்கரிகளை வந்து இந்த உலகத்திலேயே எங்கேயுமே வந்து எடுக்க கிடையாது. செகண்ட் வேர்ல்ட் வார் டைம்ல ஒரு அணுகுண்டையே வந்து நாகசாகி வந்து தாங்கி இருக்கு. அப்படி இருந்த ஒரு சூழ்நிலையிலையும் இந்த தீவுல இருந்து நிலக்கரிகள் தங்கு தடையின்றி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஜப்பான் நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக தான் அந்த 150 வருஷங்களா இருந்திருக்கு. இப்போ இந்த தீவு வந்து கைவிடப்பட்ட ஒரு தீவா எல்லா நாளையும் பார்க்கப்பட்டாலும் 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தீவு தான் வந்து ஜப்பான் நாட்டிலேயே செழிப்பா இருந்த ஒரு தீவாகவும் இருந்திருக்கு. இன்னும் சொல்லணும்னா ஜப்பான் நாட்டோட வளர்ச்சிக்கும் அதோட தேவைக்குமே இந்த தீவு தான் வந்து ஒரு முக்கிய இடமா இருந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தீவு தான் இந்த ஹசிமா தீவு. இந்த ஹசிமா தீவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எவ்ரி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்டீரியஸான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.